வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொள்ளாச்சி தமிழன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சும்மா தானே இருக்கோம், ஒய் நாட் நம்ம வியூவர்ஸ்க்கு ஈஷா யோகா காட்டக்கூடாதுன்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து நம்ம பல்சர் 150 பைக் எடுத்துகிட்டு ஈஷா யோகா கிளம்பிட்டோங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஈஷா யோகா சென்டர் போகிறதுக்கு 70 கிலோமீட்டர்ஸ். என்னோட பல்சர் 150 பைக் ஜஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் தான் மைலேஜ் தருது. அதுவும் பல்சர் ஷோரூமில் 2000 ருபீஸ் கொடுத்து சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட 35 கிலோமீட்டர்ஸ் தாங்க தருது. சர்வீஸ்க்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் வந்துட்டு இருந்துச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் 400 ருபீஸுக்கு பெட்ரோல் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈஷா சென்டருக்கு கிளம்பிட்டோம். பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட் 4-வே பண்ணதுக்கப்புறம் 30 மினிட்ஸில் கூட கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட முடியுது. போகிற வழியில் இந்த மாதிரி ஜாலியாக கட் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பைக் டிரைவ் பண்ணுறது ஹாப்பி தான். பட் மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கணும். இந்த மாதிரி சமூக சேவையெல்லாம் பண்ணிட்டு நான் போன ரூட் சுந்தராபுரம் சிக்னல்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போனேன். அதாவது யூட்டர்ன் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் ரைட் வருங்க. அதில் போன கொஞ்சம் தூரத்துலேயே குடியமுத்தூர் ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து பிகே புதூர், தென் கோவைப்புதூர் பிரிவு. இந்த கோவைப்புதூர் பிரிவிலிருந்து ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரத்தில் விஎல்பி ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கப்புறம் குளத்துப்பாளையம், சுண்டக்காமுத்தூர்னு மொத்தமாக 8 கிலோமீட்டரில் சிறுவாணி மெயின் ரோட் ரீச் பண்ணிடலாம். ஆத்துப்பாலம் மற்றும் முக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன். இந்த சிறுவாணி மெயின் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கோவை குற்றாலம் வரைக்கும் போகலாம். இதுவே ரைட் எடுத்திங்கன்னா உக்கடம் வரைக்கும் போகலாம். அதாவது பேரூர் ரூட்டில் நீங்கள் உக்கடம் வரைக்கும் போய் ரீச் பண்ணலாம். சிறுவாணி மெயின் ரோட்லேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணால் ஆலந்துறைங்கிற ஏரியா வரும். அங்கே ரைட் எடுத்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், 10 கிலோமீட்டர்ஸில் ஈஷாயோகாவை ரீச் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இடத்துல இருந்து ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஆதியோகி ஸ்டாச்சுக்கு போக முடியும். இதுவே லெஃப்ட் எடுத்திங்கன்னா 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் வெள்ளிங்கிரி டெம்பிளை ரீச் பண்ணலாம். 2 வீலர் பார்க்கிங் பிளேஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் நம்மளும் சருபுருன்னு போனால் யாரும் வழியே கொடுக்கல. அப்புறம் என்ன, ஃபைனலாக ஆதியோகி ஸ்டாச்சுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் பைக்கை பார்க் பண்ணியாச்சுங்க. பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போன கொஞ்சம் தூரத்துலேயே சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்குங்க. இங்கே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த தண்ணி டேங்கில் போய் நானும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு உள்ளே போய் ஆதியோகி சிலையை பார்க்குறது கிளம்பியாச்சு. சருன்னு ஆதியோகி சிலை கிட்ட போய் பார்த்தா டீயும் பலகாரம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே டீ எவ்வளோ பலகாரம் எவ்வளோன்னு கேட்டோம்னா டீ 10 ரூபா, பலகாரம் 10 ரூபான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டுட்டு உங்களுக்காக சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. மறக்காமல் இந்த சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஷா யோகா வந்திருக்கோம். நீ அடுத்து நம்ம உள்ளே போயிட்டு தியானம் பண்ணுறது இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். பட் அங்கே வந்து கேமரா வந்து அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உண்மையிலுமே வந்து நான் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களாலேயும் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துருக்க முடியும். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த இடத்த போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்க இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், Gopro Hero 9 அப்படிங்கிற ஆக்ஷன் கேமரா தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15க்காக ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாக் வந்து நம்ம பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நிற்கிறோம். கூட்டத்தை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் ஈஷா யோகா வந்ததில்லை அப்படின்னா லைக் சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப இது எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா கூட உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது.
உள்ளே வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பிக்கப் அந்த பஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, கவர்மெண்ட் பஸ். ஓகே, ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கிறதே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னடா ராமலிங்க இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தா அங்கேருந்து ஒரு அக்கா வந்துட்டு வீடியோ ஷூட்டிங் நாட் அலவுட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுனாங்க. ஸோ சேடுங்க அக்கா, ஐ எம் சாரி ஃபார் த ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை செட்டப் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், புரியடி மேபி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆகஸ்ட் 15க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் எதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இங்கே வந்து நம்ம ஹெல்மெட் வைக்கிறதுக்கெலாம் பிளேஸ்லாம் கிடையாதுங்க. ஷூவெல்லாம் நம்ம கழட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆதி நிமிஷத்தை பார்க்கும்போது ஒரு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காமல் ஒரு ½ hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருங்க. ஈஷா யோகாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் மெடிடேட் பண்ணக்கூடிய பிளேஸு, அப்புறம் உள்ளே குளிக்க ஒரு பிளேஸ் உள்ளுவாங்க, அந்த பிளேஸுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நேரத்துலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு ½ hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஆதினி யோகத்தில் உள்ளே ஈஷா யோகா போயிருங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம் இல்லைங்களா, அதே ரூட்டில் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுவோம் உள்ள. ஸோ வாக் பண்ணோம்னாலே நம்ம வந்து போயிட முடியும். காலையில் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு லிட்டர் தண்ணி கொண்டு வந்துட்டேன். வண்டியில் தண்ணி இருக்குது, பட் வண்டி எங்கே பார்க் பண்ணுங்கிறத கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ அதை தேடி நம்ம இங்கே வண்டி எடுக்கணும். ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இன்றைக்கி அப்படியே நம்ம பொழைச்சி கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ நான் 2014 or 15 வந்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டேன். ஆதியோக சிலை இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் சேஞ்சு, வேறு எதுலேயுமே சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்த சந்தோஷத்தில் தியானலிங்கம் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். வெள்ளிங்கிரி டெம்பிள் போகிற ரூட்டில் தான் நம்ம போகணும். ரோடு ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட்டு போனால் வெள்ளிங்கிரி டெம்பிள், ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தியானலிங்கத்துக்கு. தியானலிங்கம்குள்ளே நோ கேமராஸ் அலவுட். ஸோ நான் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உள்ளே போயிட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் நடந்தே தியானலிங்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உள்ளே இருந்துச்சு இல்லையா ஆதியோகி ஸ்டாச்சு, அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 400 meters நடந்து வந்தால் போதுங்க. நீங்கள் வாக் பண்ணி கூட இந்த தியானலிங்கத்துக்கு வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிட முடியும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கத்தோட என்ட்ரன்ஸ். உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உள்ளே போயிட்டு வாங்க. ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூட இந்த ஈஷா யோகா பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் முடிஞ்சது. ஈஷா யோகா ஷூட் முடித்ததுக்கப்புறமா வெள்ளிங்கிரி டெம்பிளுக்கு போயிட்டு உங்களுக்காக நிறைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க பொள்ளாச்சி தமிழின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குறை மற்றும் நிறைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் எந்த பிளேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பிளேஸையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டாட்டா பாய் பை ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் உங்கள் முருகன்.